எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லாஸ்ட் மினிட்ல டெலிவரி எனக்கு நார்மல் பண்ணுங்க அப்படின்ட்டு வராங்க இல்லையா, அவங்க கிட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தான் அந்த ஜேர்னி வந்து எங்களுக்குமே இந்த ரேப்பும் அவங்க கிட்ட தான் பில்ட் ஆகும். அவங்கள வச்சு நாங்கள் அவ்வளோ தூரம் கலாய்க்கிறது ஒரு பக்கம், கலாட்டா பண்ணுறது ஒரு பக்கம். அதே டைமில் எங்களோட ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து ஒரு 1 hour கூட டான்ஸ்லாம் ஆடிருக்காங்க. மேடம் ஒரே டான்ஸ் மட்டும் நான் ஆடிக்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது. வாண்ட் டு டெலிவர் நார்மலிங்கிறது இப்போ கொஞ்சம் நல்லாவே அவேர்னஸ் ஆயிருக்கு. அது அந்த டெலிவரி பெயினை ரொம்ப எடுத்துக்க வேணாம், பயப்படுற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதும் நல்லா வந்திருக்குது. பாட்டை பாடிக்கிட்டு அதையும் இதையும் வச்சு தப்பு தப்பாக அவங்க வேலையை செய்யாதீங்கன்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட்டும் வருது. அது மாதிரி இல்லை, நாங்கள் விளையாட்டுத்தனமாக இதை நாங்கள் பண்ணலை. இதில் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வலியை மறக்கடிக்கிறது ஒன்று, நாங்கள் எங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கிறது இன்னொன்று. அவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு மேம் நாங்க பாடுவோம், அவங்களுக்கு என்ன நாங்கள் தெரியும்? பாடாம குவாய்ட்டா இருந்தா, மேடம் நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்கன்னு சொன்னாங்க, இங்க என்ன நீங்க அமைதியா இருக்கிறீங்க? நாங்களும் சர்ச்சையில இருந்து வெளியே வந்து இப்போ மறுபடியும் பாடுன்னு லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுகன்யா சரவணகுமார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்க போறோம். நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு, பட் ஆனால் அதுக்கு ரொம்ப கிளியரான ஆன்சர் பண்றதுக்காக அவங்க வழக்கம் போல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஷோக்கில் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் கோகிலா, வணக்கம். குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய மனமார்ந்த மாலை வணக்கம், காலை வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பிரெக்னன்சி வந்து சீக்கிரம் இதாயிடுச்சு, பாசிட்டிவ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க, என்ன படுவீங்க? நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே, அது அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லேன் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு. சில பேருக்கு நாங்களே சொல்லியிருக்கோம், நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு, நான் தான் சிரிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவேன். இந்த மாதிரி சில பிரெக்னன்ட் மதர்ஸ் they will be really very very cooperative. ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நாங்கள் சொல்கிறது அதான். ஜேர்னி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லாஸ்ட் மினிட்ல டெலிவரி எனக்கு நார்மல் பண்ணுங்க அப்படின்ட்டு வராங்க இல்லையா, அவங்க கிட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தான் அந்த ஜேர்னி வந்து எங்களுக்குமே இந்த ரேப்பும் அவங்க கிட்ட தான் பில்ட் ஆகும். அவங்கள வச்சு நாங்கள் அவ்வளோ தூரம் கலாய்க்கிறது ஒரு பக்கம், கலாட்டா பண்ணுறது ஒரு பக்கம். அதே டைமில் எங்களோட ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து ஒரு 1 hour கூட டான்ஸ்லாம் ஆடிருக்காங்க. மேடம் ஒரே டான்ஸ் மட்டும் நான் ஆடிக்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னது டான்ஸ் ஆடிக்கிறீங்களா, சரியா என் கூட ஆடுறீங்களா? ஓகே. 1 hour முன்னாடி நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், தக்கடு 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 ஜிம் தக்கடு 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 ஜிம்ட்டு ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் டெலிவரியும் முடிச்சிட்டோம். லைக் அந்த மாதிரி ஸ்போர்ட்டிவான மதர்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. வாண்ட் டு டெலிவர் நார்மலிங்கிறது இப்போ கொஞ்சம் நல்லாவே அவேர்னஸ் ஆயிருக்கு. அது அந்த டெலிவரி பெயினை ரொம்ப எடுத்துக்க வேணாம், பயப்படுற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதும் நல்லா வந்திருக்குது. எங்களை எங்கள் ஸ்டாஃப்ஸ் கிண்டல் அடிக்கிறது என்னன்னா, நேத்திக்கு போட்ட ட்ரெஸ்லேயே தான் இருப்போம், டான் டடோ டடா அப்படிங்கிற மாதிரி சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா அப்படிங்கிற மாதிரி, மேடம் இன்னும் முடியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பாங்க மார்னிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம். ஸோ இது இங்கே ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம். பாட்டு அப்படிங்கிறது நீங்கள் இது குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கே நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து என்னை பாராட்டுறது எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது, பாட்டை பாடிக்கிட்டு அதையும் இதையும் வச்சு தப்பு தப்பா அவங்க வேலையை செய்யாதீங்கன்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட்டும் வருது. அது மாதிரி இல்லை, நாங்கள் விளையாட்டுத்தனமா இதை நாங்கள் பண்ணலை. இதில் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வலியை மறக்கடிக்கிறது ஒன்று, நாங்கள் எங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கிறது இன்னொன்று. 2 விஷயமையும் சேர்த்து ஹீலிங் ப்ராசஸை நாங்கள் கொண்டு வரோம். அதில் இசைக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது. குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே இசை கேட்டு வளர்ந்த குழந்தைகள் இன்னும் நல்ல ஆரோக்கியமான பிரெயின் க்ரோத்தில் இருக்குதுங்கிறது ரிசர்ச்லேயே ப்ரூவ் பண்ண ஒன்று. நம்ம நாட்டில் தான் இசைக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு எதிர்ப்பாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ப்ரெக்னன்சி டைமில் லேபர்
வார்டில் பாட்டா அப்படின்றது அது இப்போ ஒரு டயலமாவா அது என்ன சொல்வீங்க அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் பாடிட்டு தான் இருக்கோம். அவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு மேம் நாங்க ஆமா. பாடுவோம் இல்ல அவங்களுக்கு என்ன நாங்க தெரியும் பாடாம குவாய்ட்டா இருந்தா மேடம் நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்கன்னு சொன்னாங்க. இங்க என்ன நீங்க அமைதியா இருக்கிறீங்க? நாங்களும் சர்ச்சையில இருந்து வெளியே வந்து இப்போ மறுபடியும் பாடுன்னு வேற வந்து. இல்ல பாடணுமா உங்களுக்கு? ஆமா மேடம் அதுக்கு தானே வந்தோம் நாங்க அப்படின்றாங்க. Okay, super அது ma'am. எங்க மேம் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா? ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல இப்ப நாம தான் பண்றோம் அப்படின்ட்டு. இவ்ளோ கைண்டா ஒருத்தங்களால இருக்க முடியுமா? இவ்ளோ லவ் ஒருத்தங்களால கொடுக்க முடியுமா? எப்படி இது? கைண்ட்னஸ் லவ் ஓகே ஓகே. நான் உங்ககிட்ட ஒன்று திருப்பி கேட்கட்டா? ஒரு நாள்ல நீங்க எதை தேடி அதிகமா ஓடி இருப்பீங்க? ஒரு அன்பான ஒரு வார்த்தை. ஓகே அது உங்களுக்கு கரெக்ட். மிக மனசுக்கு நெருக்கமான ஒருத்தவங்க கிட்டேருந்து அதிகமா நம்ம தேடுறது ஒரே ஒரு அன்பான ஒரு வார்த்தை. இன்னைக்கு அந்த அன்பான வார்த்தை தான் விலை மதிப்பற்ற ஒண்ணா நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நீங்க கூகுள் பண்ணாலும், எவ்வளோ நீங்க ரீல்ஸோ இல்ல எவ்வளோ நீங்க டைப் பண்ணாலும் ஒரு நாள் நிறைவடையுதுன்னா ஒரு அன்பான ஒரு வார்த்தையால ஹபாடா அப்படிங்கிற மனசுக்கு நிம்மதி தான். மேபி அதை தொலைச்சிட்டு நிறைய தேடி இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல. நீங்க அப்படி வரீங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்படி என்ன தொலைச்சிங்கன்னு வேற நான் கேட்பேன். அதுக்கு நீங்க வேற பதில் சொல்ல வேண்டியதா வேற இல்ல இருக்கும். இல்ல அது கரெக்டா கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? பட் ஆனா தொலைஞ்சிருக்கு அது இல்ல எல்லா கிடைச்சதுனால. பெண்மணிகளும் அந்த பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா. கோ த்ரூ பண்ற செட்பேக்ஸ் தானே. அது ஒன்றும் கிடையாது. சப்போர்ட் வந்து அதுங்கிறத தாண்டி கேர்ள்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு நம்ம தினம் தினம் அன்றாடம் நம்ம ஃபேஸ் பண்ற நிகழ்வா இருக்கட்டும், நம்ம ஃபேஸ் பண்ற பேட்டில்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுலேருந்து வெளியில வர்றதுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். நமக்கு பீரியட்ஸ் வருது. இப்போ அந்த டைம்ல நம்ம எப்படி நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறோம், அதுல நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம். நிறைய இருக்கு. நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஒரு கேர்ள் ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்றதா இருக்கட்டும், டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கட்டும். அதுல பீரியட்ஸுங்கிறது நார்மல் நேச்சுரல் ஃபினாமினா. அன்னைக்கும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எல்லாருமே ஓவர் கம் பண்ணிட்டு வர பேட்டில்ஸ் தான். ஸோ அன்பு கைண்ட்னஸ் தேடி நான் போகல. மேபி அது இயற்கையாவே இப்படி இருந்துட்டனோ என்னமோ தெரியல. ஏற்கனவே வழியில இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க 4 வார்த்தை இன்னும் சத்தமா பேசுனீங்கன்னா அவங்க எங்க எனக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதனால. ரெண்டாவது பேசிக்காவே இப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஓகே மேம். மேம் இப்போ வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய இச்சிங் இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஏதாவது ரெக்கவர் பண்ணலாமா? ஏன்னா உங்களுக்கு அந்த டைம்ல அப்நார்மலான இச்சிங்லாம் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயிறு ஸ்ட்ரெச் ஆக ஆக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர வர அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபுல்லாக போட்டு தோல் ட்ரையாக இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குதுன்னு சொன்னால் இச்சிங் அதிகமாக இருக்கும். இது டம்மியில் மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சீப்பை வச்சு என்னால் கையை நகத்தை வச்சு போராடி எத்தனை பேர் நாங்கள் கீரல் காயத்தோட நான் பார்த்துருக்கேன். என்னப்பா பண்ணணும் நான் தூக்கத்தில் தெரியலங்க மேடம் என்னால் முடியல அரிக்குது அப்படின்வாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா ட்ரை ஸ்கின்னை அலோவ் பண்ணாதீங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்து அந்த அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஒரு மாய்ஸ்சரைசிங் தான். நல்ல ஒரு சிம்பிளான ஒரு சோப் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃபேன்சியாக பர்ஃப்யூம் ஓரியன்ட் சோப்பு, ஸ்வெட்டே வரக்கூடாதுன்ற சோப்லாம் வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகும். உங்கள் ஸ்கின்னுக்கு எது சென்சிட்டிவ்னு பார்த்து அந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறது. அது ரெண்டாவது எப்போதுமே ஹைட்ரேஷன் தான். தண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ குடிக்கிறோமோ ஸ்கின் வந்து ஹைட்ரேட் ஆகி ப்ரீத் பண்ணும். ஹைட்ரேஷனும் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டா வச்சிருந்தாலே போதும். போதும். அந்த ப்ளஸ் வந்து இச்சிங் போயிடும். குளிச்சுட்டு அந்த கோகோனட் ஆயில் அப்ளை ஓகே. பண்ண சொல்லுங்க. டிசைனா போகாம வேற இது நோக்கி போகாம நம்ம கிட்ட இருக்கிற தேங்காய் எண்ணெயே நல்ல ஒரு ஓரளவுக்கு அந்த அந்த சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே ஆனா ஓகே. ஹைட்ரேஷன் இஸ் த கீ. ஓகே மேம். அண்ட் தென் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க மேம். இப்போ ஆக்சுவலா அவங்க வந்து ம். படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ லெஃப்ட்டோ ரைட்டோ வந்துட்டு புரண்டு படுக்கணும் அப்படின்னா, எழுந்திருச்சு உட்காந்து உனக்கு எந்த பக்கம் படுக்கணுமோ அப்படி படுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால யோசிச்சு பாருங்க. தூக்கத்துல இருக்கும் போது எழுந்து தூக்கமே போயிடும். அப்புறம் உட்காரணும், அப்புறம் திரும்பி படுக்கணும், அப்புறம் திரும்பி தூங்கணும் வேற. ஆமா. வாய்ப்பே இல்லை ஓகே சீரியஸா. ஓகே. சரி நீங்க டேர்ன் பண்ணும்போது கேர்ஃபுல்லா டேர்ன் பண்ணுங்கன்னு நான் ஓகே சொல்றேன். ஓகே. பட் எழுந்து உட்காந்து திரும்பிலாம் அது வந்து ப்ரூவனே கிடையாது. எப்படி சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னா திரும்பி அப்படியே உட்காந்து அப்படி படுக்கலன்னு சொன்னா குழந்தைக்கு வந்து கழுத்தை சுத்தி கொடி வந்துரும் ஓகே. ஸோ அப்படின்னுவாங்க. சடனா அப்படியே ரியாக்ட் அப்படிலாம் பண்ணலாம். இல்லை. குழந்தை உள்ளார
நேரம் சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. Okay, கொடின்னு ஒண்ணு இருக்க தான் செய்யும். அது ம். சுத்தலங்கிறது அந்த குழந்தை எடுத்துக்கிற முடிவு. எழுந்து உட்காந்து திரும்பலங்கிறதுனாலலாம் கிடையாது. செகண்ட் ஸ்லீப் தான் அதுல டிஸ்டர்ப் ஆகும். எழுந்து ஒரு தடவை நம்ம திரும்பி உட்காந்து யூசுவலா வந்து பிரெக்னன்ட் டைம்ல வாஷ்ரூம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மோர் தென் 3 டைம்ஸ். அதுல நைட் வாஷ்ரூம்ஸ் வந்து நம்ம அதுவே அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். இதுல எழுந்து உட்காந்து படுத்து ஐயோ ப்ளீஸ் வேண்டாம். அது நல்ல நிம்மதியா ஒரு நல்ல டீப் ஸ்லீப்ல போயிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தாலே பேபிக்கான ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கும். மேம் இந்த சம்மர் டைம்ல வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஸோ நார்மலா இருக்கவங்களுக்கும் வந்து இந்த சம்மர் டேஸ்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டி குளிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சம்மர் டைம்ல அந்த ஸ்வெட்லாம் கண்டிப்பா. இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இல்ல இருக்கா? பிரெக்னன்ட் மதர்ஸ் டெஃபினட்டா இன்னைக்கு எல்லாரும் ஐடி ஃபீல்டில் எல்லாருமே ஒர்க்கிங் மதர்ஸ் நல்லா ம். ரியலைஸ் பண்ணிக்கோங்க. யாருமே வீட்டிலே இருந்துக்கிட்டு அந்த மாதிரியான மதர்ஸ் வெரி ஃபியூ தான். எல்லாருமே ஒர்க்கிங் மதர்ஸ். நீங்கள் ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் எல்லாத்தையும் தாண்டி 2 வேளை குளியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஈவினிங் பாத்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து எனர்ஜைஸ் பண்ணோன்னா டர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது ஒரு பக்கம், காம் டவுன் ஆக்கிடும். அந்த ஷவர் அந்த 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 வார்ம் வெதுன்ட்டு இருக்கிற தண்ணீரில் குளிக்கிறது வந்து அது வந்து அவங்கள காம் பண்ணி அந்த எனர்ஜி இமோஷன்ஸ் லெவல் எல்லாத்தையுமே வந்து செட்டில் டவுன் பண்ணி அந்த டேவையே வந்து ஃபினிஷ் பண்ணும். செகண்டு ஹைஜீனிக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லைன்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ரொம்ப காமன். டே ஃபுல்லாக அவங்க ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு கீழே பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அன்னெசரியாக ஒயிட் டிஸ்சார்ஜில் போய் மாட்டிக்குவாங்க. ஸோ ஓகே. டெஃபினட்டாக பாத்திங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ஒரு 2 டைம் கம்பல்சரி. ஓகே மேம், சூப்பர். ஆக்சுவலா நிறைய விஷயம் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க எதுவும் விட மாட்டோம். இன்னும் நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி நல்லா கியூட்டா, நல்லா கிளியரா வந்து நல்ல இதே மாதிரி உண்மையான பதில்கள் நிறைய சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ கோகிலா. தேங்க்யூ. ப்ளீஸ் நீங்கள் என்னை இந்த அளவுக்கு ஆக்சுவலாக நான் தான் வந்து குமுதம் சிநேகிதி நேயர்கள் அனைவருக்கும் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை நான் ஒரு எஜுகேட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸ்நேகிதி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், டீம்க்காக இருக்கட்டும், என்னோட சின்சியரான நன்றி, இதயத்திலிருந்து நன்றி. ஏன்னா இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது பெண்களுக்கு எதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணும், எது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இந்த எஃபர்ட் எடுத்ததுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமான தாயும் அழகான குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை, அறிவுள்ள குழந்தை, அதை பண்பாக நம்ம வளர்த்தாலே போதும். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு பை பாய். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.